வணக்கம். இது ராஜ்முருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மைதால் படத்தோட விமர்சனம். இந்த படத்தில் சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம், அப்புறம் ஆஷா சரத், அப்புறம் கோபி நாயனார் இவங்கள கூட நடிச்சிருக்கிற இந்த படத்தோட கதை என்னன்னா, கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலை அங்கே வந்து இருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்க சசிகுமார், சைத்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து செத்துட்டாங்கன்னு டெத் சர்டிஃபிகேட் வந்து லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர் ஒருத்தர் வந்து மணிக்காக வந்து இப்படி ஒன்று ஒரு இது பண்ணியிருப்பாரு. அதை எடுத்து அங்கே ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க குரு சுந்தரத்தோட உதவியில். அதே சமயம் சென்னையில் சென்ட்ரல் மினிஸ்டரான ஆஷா சரத் அவங்களுக்கு வந்து 2 கிட்னி செயலில் இருந்த நிலையில் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இமீடியட்டாக இன்னொரு கிட்னி இப்போ தேவைப்படுது. அவங்களுக்கு மேட்சிங்கான இருக்கிற கிட்னி இவங்க வந்து சசிகுமார் அப்படின்னு தெரிய வருது. சேம் டைம் இங்கே கோவில்பட்டியில் ஆல்ரெடி இவங்க ஒரு இஷ்யூவில் மாட்டிட்டு இருக்கிற இடத்துல வந்து அங்கேருந்து ஆளுகளை அனுப்பி இவங்களை வந்து நாங்கள் காப்பாற்றி கூட்டிட்டு சென்னைக்கு இந்த மாதிரி கிட்னி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களும் சம்மதத்தோடு தான் வராங்க. அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கான வேலைப்பாடுகளை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தா நம்ம நடிகை சைத்ரா அவங்களோட டெஸ்ட் வந்து அங்கே அவங்களுக்கு வயிற்று வலி காரணமாக இங்கே ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஒரு கிட்னி காணாமல் இங்கே போயிருக்கு. இது வந்து நான் அங்கங்கே சில விஷயங்கள் மறைச்சு சொல்லியிருக்கேன். பட் இதுதான் இந்த படத்தோட ஓவரால் கதை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆஷா சரத்துக்கு கிட்னி கிடைச்சதா இல்லையா, இல்லை இவங்களே அவங்க என்ன பண்ணாங்க, அதுதான் மீதி படத்தோட கதை. உங்களுக்கு ராஜமுருகன் படத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜோக்கர் ஆகட்டும், குக்கு, அப்புறம் ஜிப்சி, கடைசியாக வந்து ஜப்பான் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா ஜோக்கர் வந்து ஒரு நோட்டிசபிள் ஒரு படம் சொல்லலாம். அதில் வந்து அங்கங்கே பேசக்கூடிய அரசியலாகட்டும் அது காமெடி கலந்த வகையில் நிறைய இடத்துல பேசியிருப்பார். அது வந்து நேஷனல் அவார்டு கூட வாங்குச்சு. எகைன் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிற இந்த கிட்னி திருட்டு, இதில் சுற்றி நடக்கிற ஸ்கேம் ஆகட்டும், அரசியலில் இல்லை ஒரு மேலிடத்துல இருக்கிற ஒரு செல்வாக்கான ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதே விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி ஒரு அடித்தட்டு மக்களுக்கு எப்படி கிடைக்காம போகுது, அவங்க எவ்வளோ அதுக்கு ஸ்ட்ரகிள் பட வேண்டியதுங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லணும்னா, சசிகுமார், சைத்ரா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தது. குரு சோமசுந்தரம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. முக்கியமாக சைத்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அகைன் வந்து சசிகுமார் வந்து இதுக்கு முன்னாடி நந்தன் ஆகட்டும், அப்புறம் போராளி இந்த படத்தோட அந்த ஒரு ஸ்டைலில் தான் இந்த படத்துலையும் அங்கங்கே தெரிகிறாரு. பட் அகைன் அது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதுக்கு படம் வரதுக்கு முன்னாடி பாடல் எதுவும் கேட்கல. பட் படத்தோட அந்த பாடல் கேட்குறப்போ நிறைய பாடல்கள் படத்தில் அங்கங்கே வரக்கூடிய பாடல்கள் ரொம்பவே ரசிக்கும்படி இருந்தது. அதுக்கப்புறம் டைலாக்ஸ், ராஜமுருகனோட வந்து டைலாக்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் வந்து இதுக்கு முன்னாடி டைலாக்ஸாகவே தோலா படத்துக்காகட்டும், அப்புறம் நிறைய படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு, லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. முக்கியமாக ஜோக்கர் படத்தில் வசனங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கேயும் அங்கங்கே வரக்கூடிய அரசியல் கலந்த அந்த காமெடி அந்த டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. முக்கியமாக அந்த புரோக்கர்ஸ் 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வரவங்கிட்ட இந்த குரு சோமசுந்தரம் பேசக்கூடிய சில டைலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்டில் கோபி நாயர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு டைலாக் இருக்கும். இந்த மாதிரி சாதாரண மக்களுங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓட்டாகவும் வெறும் ஒரு நம்பராகவும் டோக்கனாக தான் உங்களுக்கு தெரிவாங்கன்ற மாதிரி டைலாக்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி சசிகுமார் காரில் போகும்போது சொல்றது, சொந்த ஊர்லேயே மிதிப்பட்டு அதே ஊரில் திருப்பி கொடுக்கறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்ன்றது, இந்த மாதிரி டைலாக்ஸ் அங்கங்கே ரொம்பவே ரசிக்கும்படி இருந்தது. அதை தாண்டி படத்தில் காட்டப்பட்ட விஷயங்கள், ஓப்பனிங்கில் ஒரு பதில் பாதியில் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஸ்ட்ரகிள் எவ்வளோ படுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயங்களாகட்டும். அதை வச்சு புரோக்கர்ஸு ஏமாற்றி ஒன்றும் தெரியாதவங்களை எப்படி கிட்னி அந்த ஒரு ஸ்கேமில் போகுதுன்றது, இதெல்லாம் நடக்கிறது தான், நடக்காம சொல்லலை. அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு அரசியல் சைடில் இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கே போனாலும் எப்படி அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை அங்கங்கே அரசியலோடு சொன்னதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறப்போ எனக்கு படத்தில் நிறைய இடத்துல குறைகளாக இருந்தது. ஓவராலாக படம் ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் குறைகள்னா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆச்சு. முக்கியமாக சொல்லணும்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே வரக்கூடிய நிறைய சீன்கள் வந்து அன்வான்டாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த சாமி வர மாதிரி இருக்கிற சீன்களாகட்டும். அதுக்கப்புறம் இவங்க காட்டக்கூடிய இந்த ஒரு இடத்துல முதல் பாதியில் வந்து ஒரு கிட்னி இவங்களுக்கே தெரியாமல் எடுத்து வித்த அந்த ஒரு விஷயங்களாகட்டும். செகண்ட் ஹாஃப்ல இவங்க கிட்னிக்காக ஒரு அரசியலில் ஒரு மேல இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டுத்துக்கான பெரிய தீர்வு ஒன்றும் இவங்க கொடுத்த மாதிரியே எனக்கு தெரியல. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பண்ணதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த ஊர்ல இன்னும் அந்த ஒரு ஸ்கேம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கிற அதுக்கு ஒன்றும் எந்த ஒரு ரெசல்யூஷன் கொடுத்த மாதிரியும் தெரியல. செகண்ட் ஹாஃப்ல இவங்க கிட்னி வந்து கொடுக்க போறாங்க, ஓகே.
பட் எகைன் அந்த இடத்துல போயிட்டு இவங்களோட ஃபினான்ஷியல் நிலைமை இவங்களுக்கெல்லாம் எப்படி எந்த ப்ராப்ளம் என்ன இருக்குனாலும் தெரியும். பட் இவங்க அங்கே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க கிட்னி கொடுக்கலன்னா தான் ஒரு இடத்துல ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஜட்ஜில் இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வழக்கம் போல நம்ம சசிக்கு ஒரு நல்லவர் இல்லையா, அவர் போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டைலாக்ஸ் வேற பேசிட்டு வராரு. அதாவது அவர் வள்ளலார் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அன்பு தான் எல்லாமே, வெறும் கிட்னி ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு கிட்னி இவங்களுக்கு ஒரு கிட்னி இல்லை, 2 கிட்னியும் கொடுத்துக்கிட்டு அவங்க கொடுக்குற காசும் வேணான்ட்டு போறதெல்லாம் இப்போ இதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க தீர்வே சொல்லாம இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க ஒருத்தங்க மேல இருந்து ஒருத்தன் வந்து இவனை தூக்கிட்டு போய் கிட்னி எடுத்தாலும் நீ வந்து வள்ளலார் பேர் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு இந்த சீனை ஆக்சுவலா எனக்கு புரியல. எனக்கு அந்த நான் முடிச்சு வரும்போது நீங்க எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கல. நீங்க வந்து ஆசாசரத்தை தெரிஞ்சு அவங்க வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ராஜினாமா பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரியல் டைம்ல எங்க நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி காட்டுறீங்களா? எனக்கு அது அந்த இடத்துலலாம் எனக்கு புரியல. அரசியல்வாதி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே திருந்தல மாட்டாங்க, ஓகேவா? அதே சமயம் வந்து அதான் எனக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பணம் தேவைப்படுது. ஏன் நம்ம ஊரில் வந்து இப்போ ஃபினான்ஷியலாக கொடுக்குற 1000 2000க்கு போய் ரேஷன் கடையில் நிற்கிறாங்கன்னு காட்ட தெரியுது உங்களுக்கு. ஏன் அங்கே அவங்களுக்கு அந்த பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அவங்க கிட்னி கொடுத்துருக்கான்னு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அட்லீஸ்ட் சரி ஹெல்ப் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி காமிக்காம அந்த பணத்துக்கையும் எதிர்பார்க்க கூடாதுன்றீங்க. வந்து அந்த சேவை செஞ்சுட்டு வள்ளலார் பேர் சொல்லிட்டு கிளம்பிட்டா ஓகேவா? இது என்ன மாதிரின்னு தெரில. நீங்க வந்து இந்த படத்துல சொல்லப்பட்ட கிளைமேக்ஸை என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. மேபி எனக்கு அது புரியலையா? இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இந்த படத்துல கிளைமேக்ஸை என்ன சொல்ல வராங்கன்றத நீங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதானே எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன்னா எனக்கு அது பர்சனலா அந்த கிளைமேக்ஸ் இவங்க கொண்டு போன விஷயமே எனக்கு பிடிக்கலன்ற தாண்டி எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்னா நீங்க கிட்னி ஸ்கேம் பத்தி அங்கங்க சொல்ற தவிர எனக்கு இதுல என்ன சொல்யூஷன்? நிறைய பேர் இப்ப கிட்னி அதே மாதிரி இழந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நீ எந்த ஒரு விஷயமும் கொடுத்த மாதிரியே தெரியல. அதை வச்சு இப்படிதான் போய் இருக்கும், கிட்னி எல்லாம் தூக்கிட்டு தான் இருப்பாங்க, நீ வள்ளலார் பேர் சொல்லிட்டு நீ அன்பு தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா இந்த இடத்துல வந்து புரியவே இல்லை. அட்லீஸ்ட் வந்து கிட்னி கொடுத்தா காசு கிடைக்குன்ற மாதிரியாவது ப்ராப்பரா சொல்லாம அதையும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அங்கங்க வந்து டைல்யூட் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து அதை சீரியஸா சொல்ல வேண்டிய நிறைய இடத்துல காமெடி பண்றங்கிற பேர்ல எனக்கு வந்து அது முடிச்சது எனக்கு ஒத்து வரல. அதே சமயம் இவங்களுக்கு முதல் பாதிலேயே வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு ஒய்ஃப் சைத்ராக்கு வந்து கிட்னி இல்லைன்னு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஊர்லயே ஒரு போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டுக்கு ரேஷன் கார்டு இதுக்கெல்லாம் போராட்டம் பண்றாங்க. அங்கேயே வந்து கோர்ட்ல இங்க போற இடத்துல உண்மையை சொல்லி அங்கே ஒரு ப்ராசஸ் பண்ணாம இவங்களுக்கு தெரியாது எப்படி இன்னொருத்தர் வரப்போறாங்க, வந்து இங்க கூட்டிட்டு போய் ஆசாசாரத்து லெவலுக்கு நம்ம ஹைகோர்ட் லெவலுக்கு போக போறன்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியல. அதுவும் இன்டர்வல் டைம்ல தான் தெரியுது. அதுக்கப்புறமா இவங்க போய் சென்னையில போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் குரு சுந்தரம் கோபி நாயனார்னு எல்லாருமே போராடியா, இத்தனைக்கு அந்த ஜட்ஜே வந்து இவங்களுக்காக போராடி ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்குங்கிற இடத்துல நான் வந்து வழக்கம் போல அயோத்தி படத்துல வர மாதிரி ரொம்ப நல்லதுதான் பண்ணுவேன்னு போய் ஆஸ்பத்திரியில திரும்ப உட்காந்துட்டு நான் நல்லது பண்ணிட்டு இருப்பேன்றதெல்லாம் ரொம்ப கிளைமேக்ஸ் முடிக்க வேண்டிய அந்த முடிவே வந்து எனக்கு பெருசா ஏத்துக்கும்படி இல்லை. மொத்தத்துல இது அதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு இது ஒரு நார்மலான படம் பார்த்தா மேபி உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம உங்களுக்கு டீசெண்டா இல்லை ஒரு நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. பட் எனக்கு அந்த முதல் பாதியில போன ஒரு அளவுக்கு நல்லா டீசெண்டா போயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், படத்தோட போக்காகட்டும் எல்லாம் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இது கம்மியாக கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதத்துலேயே எனக்கு இந்த படம் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. மொத்தத்தில் ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் படம் வந்து எங்கேயுமே பெருசா இதாகலன்னாலும் எனக்கு மொத்தத்தில் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக அரசியல் ரீதியாகவும் சரி, இதில் சொல்லப்பட்ட கருத்தும் சரி, எனக்கு எந்த ஒரு விஷயமும் தீர்வும் இந்த படத்தில் சொல்லலைங்கிறதும் அதே தான். ஓகே, இன்கேஸ் இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? இன்கேஸ் நான் ஏதாவது பாயிண்ட் விட்டுருந்தேனாலும் தயவு செய்து நீங்கள் அதை சொல்லுங்கள். இல்லை இந்த படத்தில் அவங்க சொல்லப்பட்ட விதம் கரெக்டாக ஆனாலும் அதையும் தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள். வேற இன்னொரு படத்தோட நம்ம திரும்ப